ஜாதகனே எங்கள் கண்ணனாய் வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் மன்னா கும்பிட்டு மெல்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவான எங்கும் ஜனத்திலக்க காலம் மனித வச்ச சொர்க்கம் போலும் எல்லும் One last dance. Thank you brothers. Thank you teaching and non-teaching staffs. நாங்க நிறைய தப்பு செஞ்சிருக்கோம். ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் நாங்கள் ஃபோன் எடுத்துட்டு வந்தோம். பிஜிபி டூர்ல எவ்வளோ அட்டகாசம் பண்ணோம், கொஞ்சமா நெஞ்சமா. கிளாஸுக்கு வர எல்லா டீச்சரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எக்ஸாம்ல பிட் அடிச்சோம். எவ்வளவோ ரூல்ஸை பிரேக் பண்ணோம். ஆனா எங்களை நீங்க மன்னிச்சிங்க. நாங்க எத்தனையோ தடவை கீழே விழுந்திருக்கோம். எங்களை எழுப்பி நிக்க வச்சிங்க. நாங்க வாழ்க்கையில உயரணும்னு கனவு கண்டோம். அதுக்கான ரெக்கைகளை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த ஸ்கூல் லைஃப எப்படி எங்களால மறக்க முடியும்? நாங்க எங்க போனாலும் இந்த வருஷத்தோட தீமான ஸ்ட்ரைவ் அண்ட் த்ரைவ், நம்ம ஸ்கூலோட மோட்டோ சர்வ் வித் லவ், இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் என்றால் ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் அதில் மாறாத அத்தியாயம். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரே ஒரு நாள் விலகினாலும் உங்களுடைய பாடம், உங்களுடைய அன்பு, உங்களின் கோபத்தில் மறைந்திருந்த கவலை அனைத்தும் என்றும் எங்கள் இதயத்தில் எழுதப்பட்டு இருக்கும். இன்று இந்த நடனம் ஆசிரியர்களின் அன்பிற்கும் உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஒரு சிறிய சமர்ப்பணம். ரிப்ளை பண்ணிக்கிறோம். குட் ஈவினிங். Okay, fine. So really it's an overwhelming program and we need to appreciate all the students. So let us give a big round of applause to them. Actually my message is to the parents only, because that the students are very busy with the performance and other cultural activities. So my message is to the parents only. You can pass the message to them later. Okay, fine. So as a HR நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அவங்களை கூப்பிட்றது வந்து கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு வரும்போது கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். மோஸ்ட்லி தட் வி ப்ரிஃபர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் லைக் மான்ஃபோர்ட். Institutions like Montfort, because they have a good knowledge, skill and behavior. So I think இந்த மைக் ஆஃப் பண்ணிருங்களேன். இந்த மைக் ஆஃப் பண்ணிருங்க, இது எக்கோ அடிக்குது.
சார் கன்சோல். கன்சோலில் உள்ளவங்களா? யா, குட், ஓகே, ஃபைன். So it's a reflection. Okay. So normally that whenever we call the students for the interview, we focus on only the knowledge, skill and behavior. So in that aspect, the students like Montfort and other institutions, we give more preference because they are well tuned on that. So அந்த அடிப்படையில் நிறையா ரொம்ப நல்லா இருக்கும். So 2 years before that I was a chief guest for St. Thomas Mount, Montfort. I was really surprised with the performance and everything. அதனால் என்னுடைய பையனை நான் வந்து அங்கே அட்மிஷன் நான் போட்டேன்னா, ஸோ அந்த அடிப்படையில் இங்கேயும் அட்மிஷன் போடுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், அதனால் இங்கே போட முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி வி ஆர் ஆல் பிளெஸட் அண்ட் வி ஆர் ஆல் கிஃப்டட். அதில் உண்மையிலே நம்ம வந்து பெருமைப்படணும். ஸோ இந்த இதில் நான் ஒரே ஒரு இது நான் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இது ரிலேட்டடாக இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நாலேஜ், ஸ்கில், பிஹேவியர் ரிலேட்டடாக நான் சொல்லிக்கிறேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து அவருடைய பையனுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 years பேக் எனக்கு வந்து கால் பண்ணார். நான் உடனே என்ன பண்ணேன், அந்த பையனை வந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஸோ லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஹி வாண்ட்ஸ் அண்ட் வேர் ஹி ஹாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் தி ஏரியாஸ் டு பி கவர்ட் அண்ட் த டியூரேஷன், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்னா. ஸோ லெட் யூம் கால் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் நம்பரை உங்கள் பையன்கிட்ட கொடுங்க, எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, தேவை யாருக்கு? எனக்கா அந்த பையனுக்கா? அந்த பையனுக்கு. அவர் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எனக்கு கால் பண்ணுறாரு. எங்கள் அப்பா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் உடனே உங்கள் அப்பாவுக்கே மறுபடியும் கால் பண்ணுப்பா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு யூ கம் பேக் டு மீ அப்படின்னு சொன்னேன். 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா எனக்கு கால் பண்ணுறாரு. என் பையன்கிட்ட எதுவும் தப்பாக பேசுனீங்களா, அவன் என் மேலே கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல குடும்பம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா. அப்புறம் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே பையன் செல்லமாக வளர்த்துட்டேன், கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவன்கிட்ட அப்படின்னு சொன்னார். இதனோட வம்பா இருக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஹி இஸ் ஸ்டடியிங் பிஜி, போஸ்ட் கிராஜுவேட். ஸோ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் as a HR-ஆ? ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூல் டேஸ் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, விட்டுருவோம். ஒரு யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, ஒரு வேலைக்குன்னு வரும்போது, ஒரு தேவைக்குன்னு வரும்போது we will expect something from them. ஸோ நாலேஜ், ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் அப்ரோச் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, there are many institutions, they can give very good knowledge and very good skill for the students, but the institutions like Montfort only, they can give knowledge, skill and well behavior and approach and attitude. So in that we should be proud of that. So you are all gifted, as I said in the beginning. So அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி, அந்த institutions like Montfort, they can produce a very good leader for the future. ஏன் அப்படின்னா, நான் எங்கே போனாலும் ஸ்கூல், காலேஜில் இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து சொல்வேன்னா, லீ குவான் அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூருடைய தந்தை. அவர் தான் ஒன்றுமில்லாத சிங்கப்பூரை கட்டி எழுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக, ஒரு செல்வம் கொளிக்கக்கூடிய நாடாக எல்லோரும் வந்து அங்கு தங்கி இருந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கினார். இஸ் கால்ட் அஸ் அ பீப்புள் லீடர். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் லீ குவானை ஒரு கூட்டம், எப்போதுமே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல எல்லா நாட்டிலையும், எல்லா வீட்லேயும். ஸோ அந்த கூட்டம் போய் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எப்போனா ரம்ஜான் சமயத்தில் இந்த 5 மணிக்கு எழுப்பப்படுகின்ற பாங்கோசை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் அதை நிப்பாட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எங்களால் தூங்க முடியல, ஒரு 7 மணிக்கு அவங்கள பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே லீ குவான் ஒரே வார்த்தையில் சொன்னாராம், 5 மணிக்கு மேல் தூங்குபவன் இந்த நாட்டிற்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதுதான் ஒரு நல்ல லீடர் அப்படிங்கிறவர். இஸ் திங்கிங் ஃபார் த நேஷன், இஸ் திங்கிங் ஃபார் த பீப்புள். நாட்டை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் நல்ல தலைவர்கள், ஓட்டை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் வேறு மாதிரி ஒரு தலைவர்கள். ஸோ நாட்டை பற்றி, நம்மை பற்றி நன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம மாணவர்கள் எல்லாரும் இங்கே ஒரு அருமையான இடத்துல இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்குது. நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ் எல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்ப இப்போல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு பயமாகவும் இருக்கும், ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மஞ்சனத்தி கம்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு அந்த தோலை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அந்த கம்பை கொண்டாந்து சார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5 அடி கம்மி.
ஸோ அதனால் அந்த ஜாப்பை பெரும்பாலும் நான் எடுத்துக்கிருவேன் நான். ஸோ அதெல்லாம் இப்போ நினைக்கும் பொழுது எந்த ஸ்டூடெண்ட் ஒரு முறைச்சு பார்த்தா கூட ஒரு